இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். அதாவது தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் எழுத்துக்கள் வந்து மொழியின் இலக்கண வகைகள் வந்து 5. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. எதுனா எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். 5 வகை இலக்கணம் இருக்குது. எழுத்துக்கு டெஃபினேஷன் என்னென்னா, ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாகவும் எழுப்பப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. அதாவது வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால், அதாவது ஆ முதல் அவ்வரையிலான 12 உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. ஆச்சா, இதில் வந்து பார் அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ இது வந்து உயிரெழுத்துக்கள். அதில் வந்து குரில் அதாவது சவுண்டு கம்மியாக இதாக வருது. குரில் வடிவத்தில் ஒலிக்கின்ற எழுத்துக்கள் வந்து ஆ இ உ ஏ ஓ. நெடில் வடிவில் ஒலிக்கின்ற எழுத்துக்கள் வந்து ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. இவை வந்து நெடில் எழுத்துக்கள் சொல்லுவாங்க. அடுத்தது அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அ இ உ ஏ ஓ, ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. அதில் வந்து மாத்திரை, அதாவது நம்ம ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒவ்வொரு வகையான மாத்திரைகள் இருக்குது. ஒவ்வொன்று இதற்கு அரை மாத்திரை, ஒரு மாத்திரைன்னு இருக்குது. அது இலக்கண இதில் வந்து தெரியும். மாத்திரை இங்கே பாருங்கள். மாத்திரை வந்து ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நெடிக்கவோ ஆகும் கால அளவாகும். குறில் எழுத்தை வந்து ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. ஆச்சுங்களா. அடுத்தது மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18. மெய் வந்து உடம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது உயிரெழுத்துக்கள் உயிருக்கு முதன்மையானது காற்று. உயிரெழுத்துக்கள் இருக்குதுங்களா. அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் உடம்பு என பொருள்படும். அது என்னதுன்னா இக்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு, இட்டு, இன்னு, இப்பு, இம்மு, ஈ, எர், எல், இவ், எல், இர், இன் ஆகிய 18 எழுத்துக்கள். அடுத்தது வந்து அதில் வந்து 18 எழுத்துக்களை வந்து மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. இதில் வல்லினம், மெல்லினம், இடையினம். ஆச்சுங்களா. இப்போ வல்லினம் அப்படின்னா இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இர் வல்லினம். அதே மெல்லினம்னா இங்கு, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு. இடையினம் அப்படின்னா இ, இர், எல், இவ், எல், இல். இதெல்லாம் வந்து இடையினம். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள். இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு இது 6 வந்து வன்மையாக ஒலிக்குது. இதெல்லாம் இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு மென்மையாக ஒலிக்கிறது. ஈ, எர், எல், இவ், இல் வந்து வன்மையாகவும் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கு இடைப்பட்டு ஒலிக்கின்றன. ஆச்சுங்களா. அடுத்தது உயிர்மெய். மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேர்வது எத்தனை? 30 எழுத்துக்களா. அது தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். அதாவது மெய்யெழுத்துக்கள் 18 12 மெய்யெழுத்துக்கள் 18. இது 2 சத்தம்னா 30. ஆனால் மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேருவதால் தோன்றுவது 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். அதாவது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இக்கு ப்ளஸ் அ க இது மெய், இது உயிர் எழுத்துக்கள். ரெண்டும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்களாக வருது. இப்பு ப்ளஸ் ஏ பே, இம்மு ப்ளஸ் ஆ மா, இத்து ப்ளஸ் ஐ தை, இவ்வு ப்ளஸ் அவ் வௌ. மெய்யுடன் உயிர் குரில் சேர்வதால் உயிர்மெய் குரில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்வதால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குரில், உயிர்மெய் நெடில் என இருவகைப்படுத்தலாம். ஆச்சுங்களா. அடுத்தது ஆயுத எழுத்து.
தமிழ் மொழியின் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. என்னது? அதுதான் அக். ஆயுத எழுத்தாகும். ஆயுத எழுத்து ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை ஆகும். இன்றைக்கி இந்த போர்ஷன்ஸ்லாம் பார்த்தோங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ்.